அஸ்ஸலாமு அலைக்கும். ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே குறிப்பிட்டுள்ளான். மிராக்கிள் ஆஃப் அல்மைட்டி, அல்லாஹ்வின் அற்புதம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை பற்றி தனது உரையில் குறிப்பிட்டதோடு ஹதீஸ்களும் நிறைய இடங்களில் வருகின்றன. ஒரு சமயம் ஒரு இன மக்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். பருவநிலை காரணமாக அவர்களுக்கு பல வியாதிகள் வருகின்றன. அவர்களை ஒட்டக மந்தைக்கு அழைத்து சென்று பால் வழங்குமாறு ஆணையிடுகிறார்கள். பாலை பருகி அவர்கள் நோய் தீர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கின்றார்கள். இந்த அற்புதமான ஒட்டகத்தின் பால் பாலைவன சூழ்நிலையிலே அதிகமான பால் கறக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்கின்றது. மற்ற விலங்குகளை விட அந்த சூழ்நிலையில் அதிகமாக பால் கறக்கக்கூடிய ஒரு விலங்காக இருப்பதோடு மற்ற விலங்குகளின் பாலினை விட இதனுடைய மூலக்கூறுகள் வேறுபட்டதாக இருக்கின்றன. இவற்றில் C2 இருக்கின்றது, பாதுகாப்பு புரதமாகிய புரோடெக்டிவ் புரோட்டீன், லாக்டோஃபரின், லாக்டோபெராக்சைடு, லைசின், இம்யூனோகுளோபுலின் போன்றவை இருக்கின்றன. மேலும் இருக்கக்கூடாத பி லாக்டோகுளோபுலின் என்பது இல்லை. மேலும் இதில் எக்ஸ்ட்ராடினரியாக நிறைய மருத்துவ குணம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கின்றது, ஆன்டி புரூரேட்டிக் மெடிசின் அதில் இருக்கின்றது, ஆன்டி ஆர்த்தரைட்டிஸ், ஆன்டி ஹெப்படைட்டிஸ் போன்ற இவைகளெல்லாம் இருக்கின்றன. இது ஒரு அற்புதம். இந்த பாலினால் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் குணமாகிறது. இந்த பாலினால் ஆர்டிசான் என்ற குறைபாடு குணமாகிறது. கேஸ்ட்ரோன்டெரிஸ்டிக் குடல் நோய், குடல் வயிற்று நோய், இதில் உள்ள மெக்னீசியமும் சிங்கும் C2 சேர்ந்து குடல் நோய்களை குணப்படுத்துகின்றது. இதனுடைய எண்ணற்ற நன்மைகள். லாக்டோஃபரின் புற்றுநோய் திசுக்களை வளர விடாமல் தடுக்கின்றது. இதில் உள்ள இந்த பாலில் உள்ள இன்சுலின் ஆன்டி டயபெட்டிக்காக பயன்படுகிறது. நாள்பட்ட நீரிழிவு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கிறது. மொத்தத்தில் 19 மில்லியன் ஒட்டகங்கள் உலகில் உள்ளன. அதில் 15 மில்லியன் ஆப்பிரிக்காவிலும் 4 மில்லியன் இருக்கின்றது. ஒற்றை தமிழ் ஒட்டகங்கள், இரட்டை தமிழ் ஒட்டகங்கள் இருக்கின்றது. ஒற்றை தமிழ் 19 மில்லியனில் 17 மில்லியன் ஒற்றை தமிழ் தான். இது அற்புதமான இதை பற்றி, இதனுடைய பிறப்பை பற்றி அல்-காசியா 88வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அல்லாஹ் இதனுடைய பிறப்பை பற்றி குறிப்பிடுகிறான். இப்படி சகல அற்புதங்களும் வாய்ந்த இந்த ஒட்டகம் அல்லாஹ்வினுடைய ஒரு அற்புத படைப்பே என்று கூறிக்கொள்கிறேன். எவ்வளவு நேரமாகுது?